ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் சமையல். வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வேக வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆயிலில் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு நல்லா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வாங்க நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு, இது பட்டை, கிராம்பு, இதை போய் பொறப்பொறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனக்கிழங்கு வறுத்த எண்ணெயிலே நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா திரிஞ்சு வந்துச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.